ஏர்செல் தொடங்கின விஷயத்தை பத்தி பேசலாமா சார்? ஏர்செல் தொடங்கலமா, அது ரொம்ப சிம்பிள். ஒரு நாள் ராஜீவ் காந்தி கேட்டாரு, ஓகே நான் ஸ்வீடனுக்கு போனேன், அங்க அந்த மொபைல் போன்ல உங்க கூட பேசினேன், நாம் இந்தியாவில் என்ன செய்யலாம் என்று கேட்டேன். நான் சொன்னேன், நம்ம இந்தியாவில் ஒரு வயர்லெஸ் பாலிசி என்று போகலாம் சென்று. அப்பொழுதும் இப்பொழுதும் எனது நெருங்கிய நண்பரான குருமூர்த்தின்னு ஒரு ஆடிட்டர் இருக்கா. உங்களுக்கு குருமூர்த்தின்னு சொன்னா தெரியாது. ஓகே, ஆடிட்டர் குருமூர்த்தின்னு சொல்றதை விட துக்ளக்கு இப்ப ஆசிரியராக இருக்கிறார், RSS மெம்பராக இருக்கிறார். அவர் பிஜேபி நிறைய பேர் பிஜேபி நினைச்சுக்கிறாங்க. அவர் RSS அட்வைஸ் பிஜேபி, RSS இஸ் மச் ஹையர் கோல்ஸ். அவரிடம் கலந்தேன். அவரு எனக்கு எழுத்து திறமை குறைவு, எல்லா திறமையும் குறைவு தான், இதுல எழுத்து திறமை கொஞ்சம் மட்டம். அந்த மட்ட திறமைகளை நோட் செய்யறது எப்படி, அதுவும் பிரைம் மினிஸ்டருக்கு நோட் செய்யறது எப்படி அப்படின்னு சொல்லி அவர் கூட உட்காந்து ஹாலிடே இன்னும் ஒரு ஹோட்டலில் தங்கி இருந்தேன் டெல்லியில். அவருக்கு எதிர்க்க ரூம். நானும் அவன் உட்காந்து சில இரவுகளை சென்று ஒரு அழகான நோட்டை எழுதி கொடுத்தோம். அதன் விளைவுதான் அந்த டெலிகாம் பாலிசி. அப்புறமா ஆனால் அதுக்குள்ள அவர் சுட்டுட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறமா பார்த்து அதை கெடுப்பதற்கு ஒரு ஆள் வந்தார், ராஜேஷ் பைலட். கவர்மெண்ட்டுக்கு ஒண்டி தான் கொடுக்கணும்னார். ஓகே, புரியுதா? இந்த ஐடியாவை கருவாக்கி அதை மெருகேற்றி மற்றவர்களிடமிருந்து காப்பாற்றி மார்க்கெட்டுக்கு அரங்கேற்றி இந்தியாவை பெருமைப்பட வைத்தோம். அதில் முக்கிய பங்கு எஸ் குருமூர்த்திக்கும் உண்டு. ஏன்னா அவன் தான் எழுதி கொடுத்தேன், நான் போய் சொல்ல. எல்லா திறமைக்கும் நான் தான் காரணம் இல்லை. இதையும் மகாபாரதத்தில் சொல்றேன், ஒருவருக்கு கிடைக்கும் வெற்றி அவருக்கு கிடைக்கும் ஆலோசனையை பொறுத்துத்தான். நான் அதனால் தான் ஆலோசகர்களை தேடுகின்றேன். நான் என் ஒய்ஃபு கூட சண்டையே போட்டதில்லை. என் ஒய்ஃபோடு நான் 30 காலமோ 35 வருடங்களோ இருந்தேன். இந்த விவாகரத்து 2014 அதுலயோ தான் வாங்கினேன். எங்களுக்குள்ள சண்டையே கிடையாது. சண்டை இல்லாம டிஃபரண்ட் ஏன்னா நாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோம். என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, ஸ்மால் திங்ஸ் எல்லாம் நான் டிசைட் பண்ணிடுறேங்க, பிக் திங்ஸ் எல்லாம் நீங்க டிசைன் பண்ணுங்க. நான் ஒத்துக்கிட்டேன். அந்த 34 வருஷம் பெரிய விஷயம் எதுவுமே வரல. ஸோ எனக்கு எதுவுமே டிசைட் பண்ணல, எல்லாத்தையும் ஷீ டிசைடட். வி வர் அட் பீஸ். இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை வர்றது என்னன்னா, ஒரே விஷயத்துக்கு தான் ஓன் லைஃப் சண்டை போடுறாங்க. என்னென்ன மேட்டுக்கு சண்டை போடுறீங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. 10 நிமிஷம் சண்டை போட்டுருவோம். அப்புறம் we will park the difference and walk our life-ன்னா அவங்க லைஃப் இன்பமாக இருக்கும். நான் என் ஒய்ஃபு கூட சண்டையே போட்டதில்லை. என் ஒய்ஃபோடு நான் 30 காலமோ 35 வருடங்களோ இருந்தேன். இந்த விவாகரத்து 2014 அதுலயோ தான் வாங்கினேன். எங்களுக்குள்ள சண்டையே கிடையாது. சண்டை இல்லாம டிஃபரண்ட் ஏன்னா நாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோம். என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, ஸ்மால் திங்ஸ் எல்லாம் நான் டிசைட் பண்ணிடுறேங்க, பிக் திங்ஸ் எல்லாம் நீங்க டிசைன் பண்ணுங்க. நான் ஒத்துக்கிட்டேன். அந்த 34 வருஷம் பெரிய விஷயம் எதுவுமே வரல. ஸோ எனக்கு எதுவுமே டிசைட் பண்ணல, எல்லாத்தையும் ஷீ டிசைடட். வி வர் அட் பீஸ்.